என்னது இவனே இவ்வளோ வருஷம் அம்மா இருந்தாங்க, இப்போ இல்லை, இப்போ திடீர்னு ஏதோ பெரிய ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் பொழுது தான் அப்போ தான் என் மைண்டில் வந்து தேவனுடைய வார்த்தை அது என்ன எனக்கு உறுதியாக என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, நான் நிரந்தரமாக இருக்கேன்ப்பா இல்லையா. ஸோ அது ஒன்று. அதே போல் என்னோடய வாக்கு தத்துவம் அது நிரந்தரமாக இருக்குது. அதே சமயத்தில் உங்கள் அம்மா இறந்தாலும், என் அம்மா மட்டும் இல்லை, யார் நம்மளுடைய அன்பானவர்கள் யார் இறந்தாலும் அவங்க கண்டிப்பாக ராஜ்யத்தில் உயிர்த்தெழ போகிறாங்க அப்படின்ற அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் வந்து என்னை வந்து திடப்படுத்திச்சு. அந்த சமயத்தில் நான் என்ன செஞ்சேன்னா, எனக்கு அப்பப்போ கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் போது, இல்லைனா சந்தோஷமாக இருக்கும் போது கொஞ்சம் கீபோர்டில் உட்காந்து கை வைப்பேன். ஸோ அப்படி கீபோர்டில் உட்காந்து வாசிக்கும் பொழுது இந்த ஒரு ஸ்டார்டிங் வார்த்தையே தான் வந்துச்சு, எங்கு செல்வேன், ஏன்னா உங்களை விட்டு இப்போ யாருமே இல்லையே, எங்கு செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து ஆரம்பித்தேன்.